தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரை சேனல பாக்குறவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன ஏசுகிறதையும் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த அவருடைய வார்த்தை 1 நாளாகமம் 17வது வசனம் 17வது அதிகாரம் 1, 2 வாசிக்கிறேன். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற பொழுது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மரம் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த இடத்துல வந்து தாவீது வந்து ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு அரசன் ராஜாவாக இருக்கிறான். அவன் வந்து நல்ல சுகத்தோட கேதுரு மரம் வீட்டில குடியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு, நான் ஒத்திக்கு நல்லா இருக்கிறேன். ஆண்டோட உடன்படிக்கை பற்றி திரை கீழே இருக்கிறது. அதாவது ஒரு மட்டகரமான ஒரு இடத்துல ஒரு திரைக்கு கீழே ஒரு கூடாரம். கூடாரம்ல ஒரு திரை. இப்போ வந்து நம்மலாம் ஸ்கிரீன் போட்டிருக்கிறோம் ஸ்கிரீன் போடுறான் மறைவா. அந்த கூடாரத்துல வந்து இருக்குது. இப்ப இவனுக்கு அது மனஸ்தாபம், மனசு கஷ்டம். நம்ம ஒத்திக்கு நல்ல வீட்டுல குடியிருக்கிறோம். அதுவும் கேதுரு மரத்துல வந்து கட்டப்பட்ட வீட்டுல குடியிருக்கிறோம். ஆண்டோட உடன்படிக்கை பற்றி கூடாரத்துக்குள்ள திரைக்கு கீழே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஊழியக்காரன்ட்ட அந்த தீர்க்கதரிசி நாத்தான்கிட்ட பகிர்ந்து கொள்றான். அப்ப அவன் சொல்றான், உன்னோட இருதயத்துல இருக்கிறது எல்லாம் செய்ய, ஆண்டவர் உன்னோட இருக்கிறாருன்னு சொல்லி. இப்ப பிரியமானவர்களே, வந்து ஆண்டவர் நம்மளோட இருக்க வேண்டும் சொன்னா, ஆண்டவர் வந்து உங்க மேல பிரியமாக இருக்க வேண்டும்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? நம்முடைய ஆலயம் கட்டப்படாம இருக்குதே, நமக்குன்னு ஒரு ஜெப வீடு இல்லாம இருக்கிறதே, நம்ம ஆராதிக்கிறது ஒரு வீடு இல்லையேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நீங்க பாடுபட்டு அதுக்காக ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா உங்க மேல பிரியமாக இருப்பாரு. அது மட்டும் இல்ல, நீ பார்த்த நம்ம இந்தியா தேசத்துல, தமிழகத்துல எத்தனையோ ஊழியக்காரங்கள் பரிசுத்தவங்களுக்கு சொந்த வந்து ஜெப வீடு இல்ல, ஆலயம் கிடையாது, தங்குவதற்கு வீடு இல்ல, வந்து சொந்த வீடு இல்ல, வாடகை வீடுகளை அங்கிங்கமா குடியிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் நீங்க நினைச்சு பாடுபட்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, அதற்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்வீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிப்பாரு. உங்க மேல பிரியமாக இருப்பாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, தாவீது அவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய தன்னுடைய வந்து அத கஷ்டத்தை தெரிவிக்கிறான். ஆண்டவர் மேல அவனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு அன்பு. இது இப்படி வந்து திரைக்கு கீழே இருக்கிறது நான் ஒத்திக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைச்சது போல நீங்களும் நினைப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்காக, தேவ ஆலயங்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக நீங்களும் உத்தரவாதம் பண்றவர்களாக, பாடுபடுறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா, ஏசப்பா உங்களையே ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்கா ஜெபிக்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தோத்து நன்றி. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதா.